கேள்வி நேரம். ஏதாவது கேள்விகள் கேட்க தோணுனா கேளுங்க. வணக்கம் ஐயா, நான் காகிதமில்லத் காலேஜ்ல இருந்து பேசுறேன். என் பேர் சசிமா. மரபு கலை ரெண்டுத்துலயுமே வந்து பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவும் இருக்குன்னு சொன்னீங்க. கலையில இருக்க நெகட்டிவ்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? நான் கலை என்று சொன்னதே வந்து ஒரு தனிப்பட்ட அடையாளமா நான் சொல்லல. மரபு எப்படி குட்டி போட்டிருக்கோ அது போல கலையும் ஒரு சின்ன சின்ன அஜெண்டாவா வச்சிருக்கோம். நம்ம ஒரு செயலை அன்பு கலந்து மனிதாபிமானம் கலந்து பயன்படுத்தும் போது அது வெளிப்படுதுன்னு சொன்னோம். அதுவே தான் அதே ஆர்ட்டுக்குள்ள ஆர்ட் உங்க கலையும் மனிதாபிமானத்தையும் அன்பையும் வெளிப்படுத்தணும். உங்க செயலும் ஆர்ட் கலந்த அந்த மனிதாபிமானம் அன்பும் கலந்த செயலாக இருக்கணும் அப்படிங்கிற டைமென்ஷனுக்காகத்தான் அதை நான் சொன்னேன். அதுக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் நான் பின்னாடி உங்களுக்கு விளக்கத்தை தந்தேன். அதனால கலை என்பதையும் மரபு என்பதையும் தனியா பார்க்காதீங்க, ரெண்டும் ஒன்றுக்குள் ஒன்று இணைந்த செயல். அதுக்காக அதை சொன்னேன். வணக்கம் ஐயா, நான் ஸ்ரீநதி, எம்ஜிஆர் ஜானகி காலேஜ். எனக்கு என்ன கொஸ்டின்னா, நீங்க கலையை பத்தி பேசுனீங்கல்ல, அப்போ சொன்னீங்க வேட்டையாடுறது ஒரு கலை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நிறைய டெக்னாலஜி நிறைய வளர்ந்துடுச்சு. இப்போ இருக்க டெக்னாலஜி வேர்ல்ட்ல இப்போ இந்த விஷயம் கலையோட அழகோட இருக்குன்னு சொல்ற விஷயம்னா நீங்க என்ன சொல்வீங்க? செயல் கலையோட வேட்டையாடுதல் என்பது ஒரு கலை அப்படின்னு நம்ம வேட்டைக்கலைன்னு சொல்றோம். நீங்க சென்னை மியூசியத்துக்கு போயிருக்கீங்களா? எத்தனை பேர் போயிருக்கீங்க? நீங்க எழும்பூர் மியூசியத்துக்கு போகணும், பத்தாது, ஒரு 10 பேர் போயிருக்கீங்க. தயவு செய்து எழும்பூரில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்துக்கு போங்க. அங்க போனீங்கன்னா இந்தியாவின் மிக முக்கியமான முதல் அருங்காட்சியகம் அது. முதலில் ஆங்கிலேயர்களால் அமைக்கப்பட்ட முதல் அருங்காட்சியகம். அதுக்கு பிறகுதான் கல்கட்டாலாம் பண்ணாங்க. அங்க இருக்கக்கூடிய ஆவணங்களும் தொகுப்புகளும் அங்க சேகரித்து வச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான நம்மளுடைய கலாச்சாரம் மரபு சார்ந்த அனைத்தும் நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறதனுடைய அடையாளங்கள் அங்க இருக்கு. அங்க போய் பாருங்க. குத்தீட்டி, வேல், அம்பு, போர்க்கருவிகள் அனைத்தும் அங்க உள்ள இருக்கு. ஆனா ஒருத்தனை கொலை செய்வதற்கு நம்ம ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு போறோம். அந்த கத்தி வந்து எப்படி இருக்கணும்? ராவா இருக்கணும், குத்துனா அவன் இறந்து போகணும், வெட்டுனா தலை செதறணும், அப்படிங்கிறதுக்கு மட்டும் அது இருந்தா போதும். ஆனா அது அப்படி இல்லை. நீங்க போய் பாருங்க, பல அந்த கத்திகள்லாம் எவ்வளவு கொலைகள் பண்ணிச்சு, எவ்வளவு மனித உயிரை குடிச்சதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு அந்த கத்திகளில் இருக்கக்கூடிய அழகுணர்ச்சி போய் பாருங்க. உள்ள கத்தில கைப்பிடியில் இருந்து உள்ள அவ்வளவு டிசைன்ஸ் இருக்கு. ஒரு கொலை செய்யக்கூடிய கருவி மிக அழகாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம வீட்டுல நகையில இருக்கிற டிசைன்ஸை விட பெஸ்ட் டிசைன்ஸ் எங்க இருக்கு? கத்தியில இருக்கு. அப்போ கொலை செய்யக்கூடிய கத்தி அழகா இருக்கு. அழகுன்னு பாராட்ட போறீங்களா? அது 1000 பேரை கொன்னுருச்சுன்னு நீங்க வந்து வருத்தப்பட போறீங்களா? அதான் என் கேள்வி. எப்படி பாப்பீங்க? அதை அழகான கத்தி தான், ஆனா 1000 பேரை கொண்டு இருக்கு. வடிவமைக்கப்பட்ட மிக உயர்ந்த முறையில் டிசைன் செய்யப்பட்ட கத்தி. அப்ப அந்த கத்தி வச்சிருந்தவன் கலைஞன். அந்த கத்தியை வடிவமைத்தவன் அதை விட மிகப்பெரிய கலைஞன். ஏன்னா இன்னைக்கு அங்க வந்து ஒரு பொற்கொல்லன் ஒரு 800 1500 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பொற்கொல்லர் மிக சிறந்த முறையில் கத்தியை இரும்பில் வந்து டிசைன் பண்ணக்கூடிய அளவுக்கு அறிவுபூர்வமாகவும் கலைப்பூர்வமாகவும் இங்க வாழ்ந்திருக்கான். இது வரலாறா இருக்கு. ஆனா அந்த கத்தியை இன்னொரு பார்வையில பாத்தீங்கன்னா அது 1000 பேரை கொண்டு இருக்கு. இப்ப இந்த கத்தியை நீங்க எப்படி வந்து சமூகத்துல அடையாளப்படுத்துவீங்க? இதுதான் சமூகத்தில் இப்ப இருக்கக்கூடிய நிலை. கலையும் மரபும் அழகான கத்திகள், அதுக்குள்ள நல்ல டிசைன்ஸ் இருக்கு. ஆனா அது 1000 பேரை கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கு, கொன்னதுக்கான சரித்திரமும் இருக்கு. இதை பிரித்து இதை உணர்வதற்கு தான் நான் சொல்வது அறிவை பயன்படுத்துங்கிறது. அப்போ போர் தொழிலில் இருந்து வேட்டை நாகரிகத்தில் இருந்து கலை வந்திருக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு வன்முறையும் அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறும் இருந்துகிட்டே இருக்கு. அதை நீங்க அறிவு கொண்டு பார்த்தால் மட்டும்தான் உணர முடியும். அதுக்கு தான் அறிவு செலவு பண்ணுங்கன்னு சொல்றேன். கடந்த காலங்களில் இருப்பது மரபு, கலாச்சாரம், மதம், ஜாதி அனைத்தும் சொல்றேன். கடந்த காலத்தில் இருப்பது முட்டாள்தனமான விஷயங்களாக இருந்தாலும்
உன் அறிவுக்கு முரண்பட்ட விஷயங்களா இருந்தாலும் அப்படியே ஏத்துக்குன்னு சொல்றது அது. அதை நீங்க தாண்டவே முடியாது. தாண்டினீங்கன்னா நீ தப்பானால். ஆனா அறிவு என்ன சொல்லுதுன்னா அது தப்புன்னு சொல்லுது. அந்த தப்பை நீங்க எப்படி கடக்க போறீங்கிறதுக்கு தான் நீங்க ஆர்ட்டை பயன்படுத்துங்கன்னு சொல்றோம். ஐயா வணக்கம். மு பரணி, சென்னை பல்கலைக்கழகம் பேசுறேன். இப்போ இந்த மரபு இல்லைன்னா கலை இல்லைன்னா மரபு கலை, இந்த மூணுத்துலயும் ஒரு கோணத்துல பார்த்தா இது மூணுமே விஞ்ஞானத்தோட இணைஞ்சா அதோட தாக்கம் எப்படி இருக்கும்? ஒரு நல்ல வகையில போகுமா இல்ல ஒரு அழிவு நிலையை போகுமா? மூன்றுமே விஞ்ஞானத்தோட இணைஞ்சுதான் இருக்கு. மரபே விஞ்ஞானம் தான். விஞ்ஞானம்ங்கிறது என்ன? விஞ்ஞானம் என்பது ஒரு பார்வை, ஒரு அறிவியல் ஆய்வு பார்வை. நீங்க விஞ்ஞானத்துக்கு என்ன தேவைன்னா கேள்விதான் விஞ்ஞானத்தினுடைய ஆரம்ப புள்ளி. கேள்வி கேட்கவே கூடாது, நம்பு அப்படிங்கிறது உங்களுடைய மரபினுடைய புள்ளி. மரபு என்ன சொல்லும்னா முன்னாடி இருக்கிறத நீ அப்படியே பின்பற்றுன்னு சொல்லும். அதுல மாத்தாத, அதை அப்படியே பின்பற்று. அதாவது நம்ம நெல்லுக்கு வந்து மரபு சார்ந்த நெல் சொல்றோம். ஆனா அந்த மரபு சார்ந்த நெல் 120 நாள் ஆகும் வளர்றதுக்கு. இன்னைக்கு 5008 5080 60 நாள்ல வளரும். மரபை உடைத்த நெல் 60 நாட்களில் வளரும். இது அறிவியல். மரபு வந்து 120 நாள்ல வளரும். அப்ப 120 நாள் வளர்ற ஒரு பயிர், அதுக்கு தண்ணி, போக்குவரத்து எல்லாம் வந்து அந்த சூழலுக்கு அது சரின்னு சொல்ற ஒரு பார்வை, அது மரபு. இப்ப இந்த பக்கம் வந்து இன்னைக்கு இருக்கிற ஜனத்தொகைக்கு அது பத்தாது, அதனுடைய நெல் வளர்ச்சி குறைவு, அதுக்கு முதலீடு அதிகம், அதனால நாங்க இன்னைக்கு விஞ்ஞானபூர்வமாக இதை பண்றோம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுது. இது ரெண்டு, நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இது ரெண்டு எல்லாத்துலயும் இருக்கு. இன்னைக்கு விஞ்ஞானம் என்பது மரபில் இருந்து குணாதிசயமாக வேறுபட்டது. அது முழுக்க கேள்விகள் கேட்கும், அதுக்கு சென்டிமெண்ட் கிடையாது. அதுக்கு வந்து ஒரு விஷயம், இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை ஆய்வு செய்யறேன்னா என்னை விட நீங்க அந்த ஆய்வை வேற ஒரு கோணத்துல பார்த்து அது சரியா இருந்தா இதை விட்டுட்டு அதை பிடிச்சுக்காது. எது சரியானதோ அதை மட்டும்தான் அது அங்கீகரிக்கும். எது சரியோ அப்படின்னு நீங்க நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, அதுல ஏமாற்ற முடியாது. அதனால இப்பவும் அது இருந்துகிட்டே தான் இருக்கு. ஐயா வணக்கம் ஐயா, நான் நர்மதா காகிதமில்லத் கல்லூரியிலிருந்து பேசுகிறேன். என்னுடைய கேள்வி வந்து மரபு பற்றிய கேள்வி. இப்போ ஆதி காலத்துல வந்துட்டு பெண்கள் வந்துட்டு கோயிலுக்கு போக கூடாது, அந்த தீட்டுன்னு சொல்லிட்டு தனியா ஒதுக்குனாங்க ஐயா. அது எதுக்காக அப்படின்னா ஆதி காலத்துல மனிதர்கள் வேட்டையாடுவதற்காக தூரமா போவாங்க. ஸோ அங்க போயிட்டு 2-3 நாள் இருந்து வேட்டையாடிட்டு வருவாங்க. அதனால அந்த காலத்துல பெண்கள் வந்துட்டு அந்த மாதிரி நேரத்துல வெளியில வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த மரபு இப்போ வந்துட்டு முட்டாள்தனமாக பேசப்பட்டு வருகிறது. ஸோ இதை வந்துட்டு இன்னும் நம்ம என்ன மாதிரி விழிப்புணர்வு கொண்டு வந்தா அதை மாத்தலாம்? சமூகம் எப்போதுமே ஒரே நேர் ஓட்டில் பயணிக்காது. அதுக்கு பேர் சமூகம் அல்ல. அப் அண்ட் டவுன்ஸ், மேடு பள்ளங்கள் இணைந்ததுதான் சமூகம். அந்த சமூகத்துல நம்ம இப்ப இந்த அரங்கம் இருக்கு, இந்த அரங்கம் அத்தனையும் ஒரு நேர் ஓட்டுல பயணிக்கிறது. நீங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே ஒற்றுமொத்த கருத்துக்களுடன் இருப்பவர்கள். உங்களுக்குள்ள விவாதம் பண்ணும்போது முரண்பாடு இருக்கலாம், ஆனா அடிப்படையில் நீங்க அறிவு தேடல் உள்ளவர்கள். உங்களுக்கு கலையும் மரமும் பின்னாடி தான் போகும். அறிவு தேடல் உள்ளவர்களுக்கு மரமும் ஒண்ணுதான், கலையும் ஒண்ணுதான். அந்த அறிவுபூர்வமாக கலை இருந்தா அதை ஏத்துக்குவீங்க. கலை என்றது ஒரு வித்தியாசமான பார்வை. நான் அதைத்தான் சொல்றேன், கலைன்னு தனியா நீங்க வந்து அது ஒரு தனி அடையாளம் கொடுக்காதீங்க. கலை என்பது ஒரு செயலின் வித்தியாசமான பார்வை, கோணம், அழகுணர்ச்சியுடன் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அது மனிதாபிமானத்தோடனும் அன்போடனும் இருந்தால் அதுக்கான உயரம் கூடுதல், அதற்கான வாழ்வு கூடுதல். இப்போ நான் உங்க கேள்விக்கு வர்றதுக்கு முன்னாடி சொல்றேன், மான்காவுடைய இன்னைக்கு ஒரு ஷோ நடந்துகிட்டு இருக்கு. எத்தனை பேர் அதுக்கு போயிருக்கீங்க? எக்ஸ்பிரஸ் மால்ல வான்காவுடைய ஒரு ஷோ நடக்கு. சரி, அதை சொல்லிட்டு இதுக்கு வர்றேன் நான். இது அடிப்படையாக அது கூட தொடர்பு இருக்கிறதுனால சொல்லிட்டு வர்றேன். உலகத்துல அவர் வந்து ஒரு நெதர்லாந்தை சேர்ந்த ஒரு சாதாரண கிறிஸ்துவ ஃபாதருடைய பையன். ஓவியத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவன் ஒரு 20 வயதுக்கு பிறகு அப்பாவிட்ட இருந்து பிரிஞ்சு, அவன் ஃபாதர் ஆகிறதுக்கு அப்பா ஆசை, அவனுக்கு விருப்பம் இல்லை. 20 வயதில் பிரிஞ்சு வந்துட்டான். வேற ஒரு ஓவியரோட சேர்ந்தா அந்த ஆர்வத்தினுடைய தொடர்ச்சியா அவன் ஓவியம் வரைய ஆரம்பிச்சான். வரைஞ்சுக்கிட்டே இருக்கான். வரைய 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 அவனுக்கு அவனுடைய ஓவியம் ஒரு ஓவியம் கூட விற்கல. வறுமை, மன ரீதியாக பாதிக்கப்படுறான்.
இவ்வளவு போராட்டத்துக்கு இடையில அவனுடைய சகோதரன் தான் அவனுக்கு பணத்தை அனுப்பிச்சு அவனுக்கு கவனிச்சுக்கிட்டே வர்றான். அதில் வாங்கின பெயிண்டை வாங்கினா பண்ணா கிட்டத்தட்ட 200-300 ஓவியங்களுக்கு பக்கமாக பண்ணிட்டான். ஒரு ஓவியம் கூட வைக்கல. அன்னைக்கு பாரிஸ்ல பிரான்ஸ் மிகப்பெரிய ஓவிய சந்தைகள் ஓவியர்கள் இருந்துட்டு இருக்காங்க. கடைசியா வந்து ஒரு நாள் அவன் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டான். அதுக்கு பிறகு அந்த ஓவியங்கள் எல்லாம் பொட்டடமா கட்டி கொண்டு வந்து குடோன்ல போட்டாங்க. இதுக்கு இடையில அவனுக்கு செலவு செஞ்சுக்கிட்டு இருந்தா அவன் சகோதரன் இறந்து போயிட்டான். இப்போ அவன் அந்த சகோதரனுடைய மனைவி அந்நியார் அவங்க என்ன பண்றாங்க, இந்த ஓவியத்தை எல்லாம் கட்டி வச்சுட்டு என்ன இவ்வளவு பண்ணியிருக்கானேன்ட்டு அவங்க முன்னெடுத்து அந்த ஓவியங்கள் வேறெல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்தா ஒரு ஓவியம் அந்த தங்கியிருந்த லாட்ஜில் அதுக்கு வாடகைக்காக ஒரு ஓவியம் கொடுத்துருக்கான். அந்த ஒன்று தான் வெளியே போயிருக்கு, மீதி அத்தனையும் அது குடோன்ல வந்து இருந்தது. இவங்க அந்த ஓவியங்களை கலெக்ட் பண்ணி ஒரு அருங்காட்சியகம் மாதிரி ஒரு இடத்துல வைக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்தில் மிக சிறந்த ஓவியனாகவும் மிக சிறந்த பெரிய அளவில் வியாபாரம் அந்த பொருளுக்கான வியாபார தன்மை உடையதாகவும் அவனுடைய ஓவியங்கள் மாறுது. சரியா? உலகம் முழுக்க இன்னைக்கு டிஜிட்டலாக ஒரு ஒரு டெக்னாலஜி வந்தா மற்றதெல்லாம் அந்த ஓவியத்தை படம் பிடிக்கும், ஸ்டில்ல படம் பிடிக்கும், சினிமா படம் பிடிக்கும். ஆனா வான்காவுடைய ஓவியங்கள் எப்படின்னா அவனுடைய ஓவியம் திரைப்படமாக பல பேரால் பண்ணப்படும். கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அகிர குருசோவா அவருடைய ஓவியத்தினுடைய அடிப்படையில் தான் அவர் படம் பண்றார். அவருடைய வாழ்க்கையை வந்து 2-3 பேர் வந்து படமா பண்ணியிருக்காங்க. இப்ப சமீபத்தில் 100 ஓவியர்கள் சேர்ந்து அவருடைய வாழ்க்கையை அந்த அவருடைய ஸ்ட்ரோக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த கோடுகள், அந்த கோடுகளுடைய அதே போல 100 ஓவியர்கள் சேர்ந்து வான்காவுடைய லைஃபை படம் பண்ணாங்க. அந்த ஓவியனுடைய இது டிராயிங்ஸ் எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்ணி இப்போ மும்பையிலையும் பெங்களூர்லையும் ஹைதராபாத்லையும் இப்போ சென்னையில் அந்த டிஜிட்டல் ஷோ நடக்கும். முடிந்தால் தயவு செய்து ஒரு முறை நீங்கள் அதுக்குள்ளே போங்க. இன்னும் ஒரு 10 நாள் தான் நடக்கும், அதுக்குள்ளே போயிட்டு வாங்க. இப்போ நான் சப்ஜெக்ட்ஸ்க்கு வரேன். ஓவியங்கள் வந்து எப்பொழுதெல்லாம் மனிதாபிமானத்தை பேசுகிறது. ஏன் வான்காவுக்கு இவ்வளவு பெரிய மரியாதை? இத்தனை ஓவியர்களுக்கு போது வான்காவுக்கு ஏன் அந்த மரியாதை அப்படின்னா, வான்காவுடைய ஓவியங்கள் அன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களையும் அல்லது இயற்கை காட்சிகளையும் வரைந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் வான்கா மனிதர்களை போய் சந்திக்கிறார். எளிய மனிதர்கள், விவசாய நிலம் அல்லது அங்க வந்து கறி எடுக்கக்கூடிய அந்த நிலக்கரி எடுக்கக்கூடிய சுரங்கத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் அழுக்கு சட்டையோட வேலை செய்யறது, ஒரு குடிசையில அந்த தொழிலாளர்களோட உணவு உண்பது, எல்லாம் எளிய மனிதர்கள், ரொம்ப சாதாரண மனிதர்களுடைய முகங்களையும் வாழ்க்கையும் அவருடைய ஓவியங்கள் பதிவு செஞ்சது. இன்னைக்கு அதுதான் அங்க வந்து முன்னிலையில் நிற்கிறது. அப்ப என்ன தேவையா இருக்குன்னா, நம்மளுடைய செயல்பாடுகள் எந்த செயலை செய்தாலும் சரி அதுல நீங்க மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, மனிதாபிமானத்தை அன்பையும் முன்னிறுத்திக்கங்க. 2வது, மனிதாபிமானத்தை அன்பை நீங்க முன்னிறுத்தும் போதே உங்க செயலில் அது ஃபில்டர் பண்ணும். என்ன பண்ணும்னா, அவனை டேமேஜ் பண்றதுக்கு நீங்க விரும்ப மாட்டீங்க, அவனை குறை சொல்றதுக்கு விரும்ப மாட்டீங்க, அவனை பேச்சால கூட திட்டுறதுக்கு விரும்ப மாட்டீங்க. ஏன்னா இந்த 2 அது உங்களை அரணா காப்பாத்திரும். உங்க செயல் தன்னால நல்ல செயலாவே இருக்கும் போது, நீங்க கத்தியை எடுத்துட்டு ஒருத்தர் குத்த போனீங்கன்னா கூட இது முன்னிறுத்தப்படும் போது அந்த இடத்துல மிரட்டிட்டு வேணா உள்ள போட்டு வருவீங்களோட காயப்படுத்த மாட்டேங்க, அதோட நின்றுடும். அதனால் கலை என்பது தொடர்ச்சியாக மனிதர்களையும் மனிதனுடைய அன்பையும் முன்னிறுத்தப்படுகின்ற செயல் அனைத்துமே கலையானது. அந்த கலை மதிக்கக்கூடியதாக மாறிக்கிட்டே இருக்கு. அதுக்கு எப்போதுமே ஒரு வேல்யூ இருந்துகிட்டே இருக்கு. வணக்கம் ஐயா, காகிதமில்லத் கல்லூரியில் இருந்து வருகிறேன். இப்போ மரபு மீறலுக்கு வந்து சப்போஸ் நம்ம பேரண்ட்ஸே வந்து அகைன்ஸ்டா இருந்தாங்கன்னா நாங்க என்ன பண்றது? ரொம்ப போராட்டம். அதை தான் சொல்றேன், ரொம்ப போராட்டம். இந்த இடத்துல நமக்கு உணர்ச்சியும் எப்படி வந்து கலையும் மரபும் மனித இனத்தினுடைய சமூக செயல்பாடுகள் இருக்கோ, அதுபோல உணர்ச்சியும் அறிவும் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. உணர்ச்சிகளுக்கு சென்டிமெண்ட் ரொம்ப வேல்யூ கொடுக்கும், உறவு வேல்யூ கொடுக்கும். அது வந்து இந்த இது 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 அது மாதிரியான ஒரு குணாதிசயம் உணர்ச்சிகளுக்கு இருக்கும். அறிவுக்கு என்னன்னா சென்டிமெண்ட் கிடையாது. அறிவு செயலாத்தான் பார்க்கும்.
அதைத்தான் அறிவு என்பது அறிவியலா மாறுது. உணர்ச்சி என்பது இந்த பழைய இந்த மனிதன் உற்பத்தியான மரபு, இதுகளோட சமூகம், இதுகளோட நம்ம அப்பா அம்மாவுடைய குணாதிசய வளர்ப்பு, குடும்ப சூழ்நிலை, நம்ம செஞ்சு அவங்க பாதிக்கப்படுவாங்க, இவங்க இதெல்லாம் கணக்கு போடும் உணர்ச்சி. அறிவு அதெல்லாம் கணக்கு போடாது. அப்போ நம்ம ஒரு தனி மனிதனாக ஒரு 18 வயதுல தான் நீங்க இந்த பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்கும். 18 to 20 வயசு, 25 வயசுக்கு மேல நீங்க சமூகத்துக்குள்ள வரும்போது தனி மனிதனாக மாறுறீங்க. அப்ப தனி மனித செயல்பாடு என்ன சொல்லுதுன்னா, நான் இப்படித்தான் செய்வேன் அப்படின்னா அப்பா அம்மா வேற வழி இல்லாம அவன் ஒன்னா கேட்க மாட்டான்ப்பா, அவனை தனி தெளிச்சு விட்டுருப்பான் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு ஒதுக்குவாங்க. ஆனா உங்களை மதிக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுடைய குரலை உயர்த்துவதற்கு நீங்க ஒரு 20-25 வயசு ஆகும். அப்ப இந்த 18 to 25 வயது இருக்கு இல்லையா, அந்த வயதுக்குள்ள நீங்க எந்த ரிஸ்க்லயும் மாட்டக்கூடாது. நீங்க அதுக்கான அந்த கிரவுண்ட் உங்களுக்கான கிரவுண்ட் இல்லை. அது கடக்கிற கிரவுண்டு. நீங்க 18 வயசுல அப்பா அம்மாவை இருக்கீங்க, அப்பா அம்மாவுடைய பணத்துல வாழ்றீங்க, அப்பா அம்மா தான் ஃபீட் பண்றாங்க. ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான், உங்களை பெத்து வச்சு ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பா அம்மா. நீங்க ஸ்பான்சரையே எடுத்துக்கிட்டீங்கன்னா வேற என்ன பண்ண முடியும்? அப்போ முதல்ல ஸ்பான்சரை காப்பாத்தி எப்பா நான் இண்டிபெண்டா வர்ற வரையிலும் இந்த 5 வருடத்தை சேஃபா கடத்தல். அப்ப புத்தியா என்ன பண்ணணும்? 18 வயசுல இருந்து 22 வயது வரையிலும் தயவு செய்து எந்த ரிஸ்க் எடுக்காதீங்க. உங்க அறிவு என்ன வேணாலும் சொல்லட்டும், உணர்ச்சி என்ன வேணாலும் தோண்டட்டும். ஆனா நீங்க செய்ய வேண்டியது, எப்பா பொறுமையா இருப்பா, உன் பேச்ச கிட்ட நான் தெருவில் தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிருங்க. அதுகிட்ட சொல்லிட்டு வரும், எனக்குன்னு ஒரு நேரம் வரும், நான் இப்படியே போயிருவேனா வரும்டா. எல்லா மனிதர்களும் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்குங்க. சிஸ்டம், இயற்கை சிஸ்டமேட்டிக்கா இருக்கு. 9 மாதம் அல்லது 10 மாதம் ஒரு குழந்தை வயிற்றுல இருந்ததுன்னா அது 10வது மாசம் வெளியே ஒடியாந்துடும். டாக்டர் வேணுங்கிற அவசியம் கூட இல்லை. நேச்சுரல் டெலிவரி ஒடியாந்துடும். வயிறு வரும், பெயின் வரும். அம்மா ஆஸ்பத்திரி போகும்போதே, பாத்ரூம் போகும்போதே, வேலைக்காட்டில் இருக்கும்போதே வெளியே தள்ளி விட்டுருவான். குழந்தை வெளியே ஒடியாந்துடும். ஆனா 10 மாதத்துக்கு பிறகு ஒரு குழந்தை வெளியே வரலைன்னா அது உயிரோட இல்லைன்னு அர்த்தம். சிஸ்டம் அவ்வளவுதான், கிளியர் கட். அதுக்கு ஒண்ணு இந்த இல்லைன்னா அந்த கிளியரா டிக்ளேர் பண்ணது. அதுக்கு பிறகு குழந்தை வெளியே வந்த பிறகு 5 செகண்ட்ல அது கத்தணும். கத்தலைன்னா அந்த குழந்தைக்கு பிரச்சனை இருக்கு. முதல்ல கத்தாது. அப்புறம் பார்வை அந்த ஃபேன் சுத்துறதையெல்லாம் பார்த்து பார்வை நிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கு, கழுத்து நிக்கிறதுக்கு ஒரு டைம், பேக் போன் நிக்கிறதுக்கு, எழுந்து உட்கார்றதுக்கு, தவழ்றதுக்கு, பேசுறதுக்கு, ஹார்மோன் சேஞ்சஸ். இப்படி 40 இயர்ஸ்ல இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா கண்ணுன்னா அவங்க ரெடிமேடா ஒரு கண்ணாடி வச்சிருக்காங்க. 40 இயர்ஸ்க்குன்னே ஒரு பவர் இருக்கு. அப்ப 40 வயசு ஒரு மனிதனுடைய 40 வயசுல கண்ணு பார்வை குறையுதுங்கிறது டிஃபால்ட்டா நடக்குது. 50 வயது நடக்கும்போது பிளட்டினுடைய சேஞ்சஸ், முட்டி வலி எல்லாமே வரும். அதுல பெண்களா இருந்த ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாம் 50 வயதுக்குள்ள முடிஞ்சிடும். பெரிய ப்ராசஸ் அது. ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே 50க்கு பிறகு சிஸ்டம் பல்லு உழுகிறது, கண் உழுகிறது, காலு மொட்டை, அது இதுன்னு போய் மைனஸ் போய் கரைஞ்சு போயிருவோம். சரியா? இது இயற்கையினுடைய சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்குள்ளதான் நீங்களும் வாழ்ந்தீங்க, நானும் கடந்து வந்திருக்கேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? மனிதன் 2 விதமான சமூக பிரச்சனையை கொண்டவன். ஒன்னு இயற்கையினுடைய தேவையில் வாழ்றவன், இன்னொன்னு இந்த சமூகம் உற்பத்தி பண்ணின பணம், காசு, புகழ் அப்படின்னு ஒரு தேரி இருக்கு. இதுக்கும் வாழ்றவன். ஆடு மாடல இயற்கையினுடைய தேரியில் வாழ்ந்து முடிஞ்சு போயிருது. மனுஷன் மட்டும்தான் அந்த 2 தேரிக்குள்ளேயும் வாழ வேண்டியது. எப்படி கலை மரபுன்னு 2 தேரி மனிதனோட தொடர்ச்சியா வருதோ, அறிவு உணர்ச்சிங்கிறது எப்படி டிஃபால்ட்டா நமக்குள்ள தொடர்ச்சியா வருதோ, அது போல இதுவும் தொடர்ச்சி. அப்போ 18 to 22 வயசு வரையிலும் ஒண்ணுமே பண்ணாதீங்க. தயவு செய்து எந்த ஒரு எமோஷன்ஸ் உங்களுக்குள்ள வந்தாலும், அம்மா திட்டுறா, குடும்ப பிரச்சனை, கண்டுக்கூடாது, கடந்து போகணும். லவ், கல்யாணம் ஒன்றும் வேண்டாம், கடந்து போங்க. 22 வயது நீங்க ஒரு சமூகத்துக்குள்ள வரணும்னா அந்த சமூகத்துக்கு எப்படி நீங்க வருவீங்க? வெறும் கைங்காலோட வந்தா பத்தாது. படிப்பு ரொம்ப முக்கியம். ஒரே நிமிஷம். படிப்பு ரொம்ப முக்கியம். 18 to 22 வயதுல நீங்க உங்களை தயார்படுத்திக் கொள்வது என்பது குஸ்திக்காகவோ உடை போட்டுக்கிட்டு அப்படியெல்லாம் கிடையாது. படிப்பு ரீதியாக, அறிவு ரீதியாக தயார்படுத்திக்கிட்டு அந்த படிப்பையும் அறிவையும் முதலீடாக்கி பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு எல்லையை நீங்க வகுக்கணும். 22 வயசுல சொந்தமா உங்க காலில் நிற்கும் போதுதான் நீங்க திருமணத்தை அணுகுனதா இருந்தாலும், காதலை அணுகுதா இருந்தாலும், அப்பா அம்மாவை பிரியறதா இருந்தாலும், அப்பா அம்மாவை எதுக்கிறதா இருந்தாலும், அவளே அந்த இடத்துலதான் நீங்க தகுதியான ஆளா மாறும். வெறும் வயதில் அல்ல. ஆனால் எப்போதுமே சமூகம் போராட்டத்துக்குள்ள ஒரு போர்க்களம் தான்.
அதுக்கு நீங்க உங்களை தயார்படுத்திப்பதற்கு கத்தி, வெப்பன்ஸ், ஒரு கிரிக்கெட் விளையாட போடுறோம் என்ன பண்றான், ஹெல்மெட் போட்டுக்கிறான், பேட் எல்லாம் போட்டுட்டு தானே போறான். அதுவே நம்ம டென்னிஸ் இதெல்லாம் விளையாடுறவங்க என்ன பண்றாங்க, ஷார்ட்டா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போறாங்க. அங்க எந்த விதமான வெப்பன்ஸுக்கும் அங்க அட்டாக் இல்லை, ஆனா கிரிக்கெட் கிரவுண்ட்ல இருக்கு. அப்போ ஒரு விளையாட்டு வீரர்களே போற இடத்துக்கு தகுந்த மாதிரி உடையும் பாதுகாப்பும் பண்ணிக்கிறாங்க இல்லையா. நீ லைஃப்ல இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ண போற, நீ எவ்வளவு வெப்பன்ஸ் எல்லாம் எவ்வளவு தாக்க போற, அப்ப எவ்வளவு பாதுகாப்பா இருக்கணும். படிப்பு தான் பாதுகாப்பு, பணம் தான் பாதுகாப்பு. இந்த ரெண்டையும் சம்பாதிச்சு நீங்க எது வேணாலும் அணுகலாம். வணக்கம் ஐயா, என் பெயர் அபிநயா. நான் டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி கல்லூரியில் பயின்று வருகிறேன். நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க நேரம், தண்ணீர், பேச்சு மிக அவசியம்னு. இப்ப இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தன்னுடைய திறமைகளை, கலைகளை கொண்டு வர்றதுக்கு என்னதான் ஆசை இருந்தாலும், ஆர்வம் இருந்தாலும் அதை கடைபிடிக்க தெரியல. இப்ப இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க கூறக்கூடிய கருத்து என்னவா இருக்கும் ஐயா? ஆமா, மன்னிக்கணும், உங்க கருத்துக்கு நான் முரண்படுறேன். நீங்க சொல்றதெல்லாம் 20 வருடங்களுக்கு முன்னாடி சாத்தியமானது. 20 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு இளைஞன், படிச்சுட்டு வர்ற ஒரு இளைஞன், படிச்சுட்டு வர்ற ஒரு பெண்ணு சமூகத்துக்குள்ள வந்து சாதிக்கிறதுக்கு தொடர்புகள் இருக்காது. எந்த ஒரு மனிதனும் தனிப்பட்ட முறையில் அப்படியே வந்துட முடியாது. ஒரு மரம் வச்சாலும் தண்ணி ஊற்றணும், அது கிளை வைக்கணும், பாதுகாக்கணும், ஆடு மாடு அப்படி இருக்கிற மாதிரி சமூகத்துக்குள்ள நீங்க வரணும்னா பல பேருடைய உதவி தேவை. நீங்க முதலில் செய்ய வேண்டியது என்னன்னா கான்டாக்ட், தொடர்பு, கேள். நான் யாருன்னு நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்லணும். நண்பர்களுக்கு சொல்லுங்க. எத்தனை பேர் டெய்லி இத்தனை நண்பர்கள்ட்ட பழகுறீங்க. என்னடா லைஃப்ல அடுத்தது என்னடா பண்ண போற? ஒருத்தன் போய் ஒரு இடத்துல ஜெயிச்சிருவான், அவன் உங்களை தூக்கணும். ஒருத்தர் ஜெயிச்சுட்டான ஒருத்தர் கை கொடுத்து தூக்குற அளவுக்கு உங்க தொடர்பை வளர்த்தி இருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்ல. கல்லூரி வாழ்க்கையில 50 பேர் ஒன்னா படிக்கிறீங்க. படிச்சு முடிச்ச பிறகு அந்த 50 பேருடைய தொடர்பு உங்களுக்கு இருக்கிறதே இல்லை. நீங்க சும்மா அவன் முசுடு, அவன் கல்யாணம், பொறாமைக்கும் போட்டிக்கும் பேசுறீங்களே தவிர பாசிட்டிவாக அந்த 50 தொடர்பையும் நீங்க எப்படி வச்சிருக்கீங்க? யாராவது வச்சிருக்கீங்களா? ஒரு கல்லூரி வாழ்க்கை போல கல்லூரி வாழ்க்கையும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு கல்லூரி வாழ்க்கை சரியான வாழ்க்கை. கல்லூரி வாழ்க்கையில் 50 பேர் 50 குணாதிசயத்தில் இருப்பான், திறமையானவனா இருப்பான். 50 பேர் சமூகத்துக்குள்ள பிரிஞ்சு போவான். 50 பேருக்கு 50 வாய்ப்புகள் அமையும். சில பேருக்கு அமையாது, சில பேர் பெரிய லெவல்ல போவான். அப்ப அந்த பெரிய லெவல்ல போனவங்கிட்ட நீ எங்கடா இருக்க, நான் இப்படி இருக்கேன்டா, ஏதாவது சந்தர்ப்பம் இருந்தா சொல்றான் அப்படின்னு சொல்ல கேட்க தெரிகிற அளவுக்கு தொடர்பு இருக்கா உங்களுக்கு? இல்ல அவன் தான் பெரிய அளவுக்கு போனானே, அவன் என்ன இருக்கான், நான் இந்த அளவுக்கு வந்துட்டேன், அவனுக்கு நான் ஏதாவது உதவலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவனும் உங்களோட தொடர்புல இருக்கானா? இல்லவே இல்லையே. உங்களை விட மோசமான நிலைமையில ஒரு பையன் இருப்பான். நான் நல்லா இருக்கேன், அவன் ரொம்ப மோசமா இருக்கான்டா, அவனுக்கு ஏதாவது உதவணும்டான்னு ஒரு 4 பேர் சேர்ந்து அவனுக்கு உதவி, வாடா நீ ஒரு வேலைக்கு வாடா, கார் டிரைவரா கூட நம்ம இருக்கலாம். ஆனா இந்த 50 தொடர்பை நீங்க முதல்ல இழக்கிறீங்க. அப்ப எப்படி சமூகத்தோட தொடர்பு வச்சுக்குவீங்க? எந்த சமூகம் உங்களுக்கு உதவு வரும்? ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கிற நண்பர்களுடைய தொடர்பே நாளைக்கு சொசைட்டிக்குள்ள இருந்து உங்களால பெற முடியாத போது அன்னோன் ஃபிகர்கள்ல எப்படி வந்து உங்களுக்கு உதவுவாங்க? அப்போ முதலில் என்னை சார்ந்து நான் பேசக்கூடிய ஒவ்வொரு நபரும் மிக முக்கியமான ஆளுன்னு நினைங்க. நீங்க யாரை வேணா, மனுஷன் தானே, டெய்லி எத்தனை பேரை சந்திக்கிறீங்க? ஒரு ஆட்டோ டிரைவரை சந்திப்பீங்க. அண்ணே நல்லா இருக்கீங்களா அண்ணே அப்படின்னு அவங்ககிட்ட கேளுங்க. அவன் பாப்பா இல்ல பாப்பா எங்க பாப்பா போற அப்படின்பா. அவன் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல உங்களை சந்திப்பான். மனிதர்கள் திருப்பி நீங்க உலகத்துல திருப்பி சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு தெரியல. அத்தனை பேரும் தொடர்பானவர்கள். யாரையும் எளிமையா நினைக்காதீங்க, யாரு சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காதீங்க. அனைத்தும் உங்களுக்கு உதவும், அனைத்தும் உதவும். அதனால தயவு செய்து நீங்க இணையத்தில் தொடர்பு பண்றது என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லாதீங்க. இது 20 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்து உலகத்தை தொடர்பு கொள்ள முடியும். அந்த அறிவு நீங்க இணையத்துல தேடுறீங்க. என்னென்ன தேடுறீங்க? 24 மணி நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் இணையத்துக்குள்ள இருந்தீங்கன்னா வெட்டியா வந்து ஃபுட்டேஜில் டிராவல் ஆகுறீங்க. என்ன அறிவு கொடுக்குது அது? ஒன்னு அரசியலை பாக்குறீங்க, ஏதாவது அறிவு பெறுறீங்களா? பெற்று நீங்க அதை வந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போறீங்களா? இல்ல உங்களுக்கு ஆர்வமான துறையை பாக்குறீங்களா? அதுக்குள்ள என்ன தொடர்பு படுத்திக்க முடியும்? நீங்க அதைத்தான் சொன்ன, நேரத்தை விரயமாக்குவதில் நேரத்தை மட்டும் நாம 2க்கு இந்த இடத்துல வந்து காசு போட்டோம்னா எல்லாருமே பிச்சைக்காரனா தெரியும். பேசுறதுக்கு நமக்குள்ள ஒரு கார்டு வச்சு விட்டான்னு வச்சுக்கோங்க, இவ்வளவுதான் ஒரு நாளைக்கு வார்த்தை, இதை பேசுனி, இதுக்கு மேல பேசுனீங்கன்னா உனக்கு வந்து பேங்க்ல இருந்து அக்கௌண்ட்ல இருந்து போயிரும்டான்னு சொல்லி பாருங்க, ஒரு பையிலும் பேச மாட்டான். உண்மையில அப்படி பண்ணிட்டா என்ன பண்ணுவோம்? இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கோம். நம்ம பேசுறது எந்த விதத்தில் உருப்படியா ஜாலியா இருக்கணும், அதுக்கு ஒரு நேரம். எல்லாத்துலயும் சுவராசியத்தை கலந்துக்கணும், நம்ம ஜாலி பண்ணிக்கணும், எல்லாம் கரெக்ட். ஆனா அது கண்டென்ட் பேசல அது நடந்துகிட்டு இருக்கணும். வெட்டியா நேரமும் பேச்சும் நம்மளது மிக முக்கியமா நம்ம வேஸ்ட் பண்றது.
அப்போ இந்த உலகத்தோட எதுல தொடர்பு கொள்வீங்க? யார் உங்களை வந்து பிடிச்சி அப்பா வாப்பாடு தூக்கிட்டு போறதுக்கு யாருக்கு தேவை இருக்கு? உனக்கு தான் தேவை உன்னை வளர்த்தி எடுப்பதற்கு. அதனால் நீ எப்படி தொடர்பு கொள்ள வேணும்? ரிமோட் உங்க கையில் இருக்கு, எந்த சேனல் வேணும் நீ தான் மூவ் பண்ணணும், அது உள்ளதா இருக்கு. தயவு செய்து சொல்ற, இந்த உலகத்தோட தொடர்பு கொள்ள முடியல, என்னால முடியலன்னு மட்டும் தயவு செய்து சொல்லாதீங்க. என்ன முயற்சி பண்ணுனீங்கிற கேள்வியை வச்சுட்டு அப்புறம் அதை சொல்லுங்க. அதுக்காகத்தான் நம்ம நோக்கி நகரணுமா? வணக்கம் ஐயா, நான் அபிநயா, பாரதி மகளிர் கல்லூரி மாணவி. என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க பேசும்போது சொன்னீங்க மரபிலையும் கலையிலையும் ஜாதி மதம் இனம் வந்து நிறைய இருக்குன்னு. இப்ப இந்த காலத்துல வந்து நான் தனியா அதை பத்தி போராடுறதை விட திரையுலகத்திலிருந்து, அதாவது சினிமால அதை பத்தி எடுத்து பேசும்போது அதோட மாற்றமும் ஆதிக்கமும் நிறைய இருக்கும் நான் நினைக்கிறேன். அதை வந்து திரையுலகம் செய்து நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல நாங்களே அதை மாற்றத்துக்கு நாங்க என்ன செய்யணும் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க தயவு செய்து மாத்துறதுக்கெல்லாம் போராடாதீங்க. எதுவும் நான் சொன்னேன், சமூகம் எப்பொழுதும் நேர்கோட்டில் பயணிக்காது, அதனுடைய தேவையும் அது இல்லை. உனக்கு வேணா சமூகம் நேர்கோட்டில் பயணிக்கணும்னு ஆசை இருக்கலாம், அதுக்கான நீ முயற்சிகள் செய்யலாம், அதுக்காக நீ முன்னெடுக்கலாம். அது உன்னுடைய அறிவு தேடலும் உன்னுடைய தனிப்பட்ட குணாதிசயத்தினுடைய தேடல். ஆனா சமூகத்தை பொறுத்தவரை அது பலதரப்பட்ட மனிதர்களுடைய குணாதிசயங்கள். ஒருத்தனுடைய பார்வையில சமூகம் எப்படி இருக்கோ அவன் அப்படித்தான் பார்ப்பான். ஒரு பொருளை உங்க கையில கொடுத்துட்டு நீ சமைக்க சொன்னா 10 பேர் 10 விதமா சமைப்பாங்க. அது அவனுக்கு தெரிந்தது அல்லது அவனுக்கு வாழ்க்கையில இதுதான் ருசின்னு நினைச்சது, ரெண்டு இருக்கு. அப்படி கலை என்பது, நான் சொல்லும் போது முன்னாடி சொன்ன கலை என்பது ஒரு மனிதன் செய்யக்கூடிய விஷயங்களில் இருந்து வேற ஒரு பார்வையில் பார்க்கதா. சினிமா தொழில் அது கலை வடிவத்தில் உள்ள ஒரு தொழில். அந்த தொழிலுக்குள்ள பாலுமகேந்திராவுடைய செயல்பாடு வேற, மகேந்திரன் அவர்களுடைய செயல்பாடு வேற, வெற்றிமாறன் அவர்களுடைய செயல்பாடு வேற. இன்னைக்கு மணிகண்டனுடைய படமா பாத்தீங்கன்னா மணிகண்டனுடைய செயல்பாடு வேற. எவ்வளவு டைமென்ஷன் இருக்கு. ஜாதியை பத்தி ஒண்ணு பேசுது, விவாகரத்தை பத்தி ஒண்ணு பேசுது, ஒண்ணு வந்து இணைந்து வாழுங்கன்னு சொல்லுது, ஒண்ணு வந்து கொலை செய்யறது சரின்னு சொல்லுது. எல்லா ஆர்ட் மீடியாவோட இப்படி பலதரப்பட்டது. அதனால சினிமா சமூகத்தை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறதோ, சினிமா மட்டும் சொல்ல, ஆர்ட் ஃபார்மட் எல்லாமே அந்தந்த கலைஞர்களுடைய பார்வையும் அவர்கள் வெளிப்படுத்துகிற விஷயம். ஆனால் இதையெல்லாம் வைத்து நம்மளுடைய செயல்பாட்டை நம்ம பண்ணிக்கூடாது. அறிவின் மூலம் தான் நம்மளை மாற்றிக்கணும். சினிமா 100 சினிமா வந்தாலும் நம்ம மாற மாட்டோம், 100 புத்தகம் படித்தாலும் நம்ம மாற மாட்டோம். ஆனால் நான் மாறுவதற்கு தயாருங்கிற அறிவை மட்டும் வச்சுக்கிட்டேன்னா எனக்கு எல்லா சினிமாவிலையுமே எனக்கு கருத்துக்கள் இருக்கு, எல்லா புத்தகங்களிலுமே எனக்கு கருத்துக்கள் இருக்கு. அதுக்கு தான் நான் சொன்னேன், கத்தியை கொலை செய்த கத்தின்னு பார்க்க போறீங்களா, அழகா இருக்கிற கத்தின்னு பாராட்ட போறீங்களா? அது 1000 பேரை கொண்டு இருக்கு, அதுக்கு தண்டனை கொடுக்க போறியா, அல்லது அது அழகான ஒரு கத்தியாக வடிவமைக்கணும்னு பாதுகாக்க போறீங்களா? இன்னைக்கு அந்த கத்தியெல்லாம் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க, மியூசியத்தில் வச்சு பாதுகாக்கிறாங்க. அது அப்படி பாதுகாக்கப்படுற செயலை ஒண்ணுமே செய்யலது. அது ஏதாவது செஞ்சிருக்கா? அது ஒரு 100 பேர் 1000 பேர் கொண்டுட்டு தானே வந்திருக்கு, அது கொலைகார கத்தின்னு தானே அதை சொல்லணும். ஆனா அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறமே. கில்லட் பிரெஞ்சு புரட்சியின் போது மனிதர்கள் கொல்லப்படுறதுக்கு முடியல அப்படிங்கிறதுக்காகவே ஒருத்தன் வடிவமைச்ச ஒரு கருவி, ஃபாஸ்டா தலையை வெட்டுறதுக்கு. அதுக்கு பேர் அவன் ஒருத்தன் கில்லட்டுன்னு அவன் பேரை தான் அந்த கருவிக்கே வச்சாங்க. அது இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. புரியுதா? அதனால இங்க சினிமாவை விட்டுருங்க, எல்லா மீடியாவையும் விட்டுருங்க, எல்லாம் நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் விட்டுருங்க. நீங்க அதை அணுகி அதை கடந்து எப்படி போக போறீங்க? உங்களை ஃபாரஸ்ட்ல விட்டாச்சு, அங்க சிங்கம் இருக்கும், புலி இருக்கு, பல்ல இருக்கும், மலை இருக்கு, எல்லாம் கத்தும். நீங்க எப்படி இந்த காட்டை கடந்து ஃபாரஸ்ட்டை கடந்து அந்த பக்கம் தப்பிக்க போறீங்க? இதான் லைஃப். இது எந்த பார்வையில் நீங்க அணுக போறீங்க? உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தான் நான் கடந்து வந்திருக்கேன், நான் கடந்து வந்திருக்கலாம், இன்னும் அந்த பிரச்சனைகள் கூட இருக்கலாம், ஆனா எல்லாருக்கும் பொதுவான. சரியா? இதுக்கு எதெல்லாம் வெப்பன்? ஆர்ட்னா ஆர்ட்டை பிடிச்சிக்குங்க, ஃப்ரெண்ட்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடிச்சிக்குங்க, நேரத்தை பிடிச்சிக்குங்க, எல்லாத்தையும் பிளஸையும் கூட்டிக்கிட்டு இதை கடங்க. சரியாம்மா? எஸ். சரியா? சிறப்பு. அவ்வளோதான், நேர்காணல் முடிச்சுக்கிட்டோம். மகிழ்ச்சி, நன்றி. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் எங்கேயாவது சந்திப்போம். ஆனால் ஏதாவது இப்போ நான் முகமாக அல்லது உருவமாக உங்களோட நம்ம தொடர்ந்து பயணிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொன்னதனுடைய கருத்துக்களோ அல்லது செயல்களோ உங்களை எங்கேயாவது வாழ்க்கையில் ஒரு பகுதிக்கு உதவினாலும் அல்லது ஒரு பகுதி அந்த பார்வையை திறந்து விட்டிருந்தாலும் அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நன்றி, வணக்கம்.